நான் இங்கே தான் இருக்கேன். நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்க? குரல் மட்டும்தான் கேட்குது. என் குழந்தைங்களை காணுமே, எங்கே 2 பேரும்? நாங்க இங்க தான் இருக்கோம், கண்டுபிடிங்க. இன்னைக்கு என்னம்மா இது புது விளையாட்டா இருக்கு? 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி வேற தெரியுது. என்ன விஷயம்? சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. டடாய், சாஷா வந்தாச்சு. டடா, சிருஷ்டியும் வந்துட்டு. சொல்லுங்க. என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது? என்ன விஷயம்? என்ன அப்பாவும் பசங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன யாருமே கூப்பிடல பாத்தீங்களா? அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, சஸ்பென்ஸும் சர்ப்ரைஸுமே உங்களுக்கு தான். அப்போ உங்ககிட்டயும் சொல்ல முடியுமா? அதனால தான் உங்களை கூப்பிடல. நீங்க தான் என் செல்ல அம்மாவா. நீங்க தான் எங்க சப்போர்ட்டு. எங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்க பேக் போனே நீங்க தான். நீங்க தான் எல்லாம், எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே. எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப புகழ்றீங்களே, என்னாச்சு? என்ன விஷயம்? விஷயத்துக்கு உடனே வாங்க. ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க, எனக்கு படப்படான்னு வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் ரூமில் இருங்க, நாங்கள் கூப்பிட்டு தான் வெளியே வாங்க. அதெல்லாம் முடியாது, உடனே சொல்லு. என்ன சஸ்பென்ஸ் அது? அம்மா ப்ளீஸ்மா, என்னன்னு கேட்டேன். நீங்களாவது அம்மாகிட்ட சொல்லுங்க. அதான் குழந்தைங்க இப்படி சொல்றாங்கல்ல சீதா, கொஞ்ச நேரம் உள்ள இரு. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? சரி, கொஞ்ச நேரம் தானே, சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, இங்கே தானே இருக்க போறோம். அவங்க சொல்லணும், நான் சொல்றேன். கொஞ்ச நேரம் உள்ள இரு. சரி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாச்சு. இனி என் பேச்சை கேட்பீங்களா? இருங்க, உள்ளேயே இருக்கேன். ஆனால் சொல்லணும், சொல்லிட்டேன் உடனே. சரிம்மா சரிம்மா, உள்ளே இருங்க, ஏதோ வந்துடுறோம். என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல, சொல்ல மாட்டாங்க. எதையாவது செய்யறேன்னு கொட்டிக்கிட்டு கவுத்து வைக்கிட்டு எதையாவது வீட்டில் அப்புறம் இருக்கு 2 பேரும். அம்மாக்கு நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை பாரு சாஷா. அம்மாக்கா, நம்ம ரெகுலராக பண்ணுற வேலையாச்சு, அதான் அம்மா உஷாராக இருக்காங்க இன்னைக்கு. சரி, இப்போ வந்து சொல்லுங்க. அதான் அம்மா உள்ள போயிட்டாங்கல்ல, என்ன விஷயம்? முதல்ல இதை சாப்பிட்டு பாருங்க. என்னது இது? பானிபூரி எனக்காக கொண்டு வந்தீங்க? பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கே. நிறைய வெஜிடபிள்ஸ், பன்னீர் எல்லாம் போட்டிருக்கு. ஸ்டஃபிங் வேற வேற விதமாக பண்ணியிருக்கீங்க. கலக்குறீங்க போங்க. சாப்பிட்டு பாருங்க. என்ன சிருஷ்டி, நீ அப்பாக்கு எதுவும் கொண்டு வரலையா? ஷாஜா மட்டும் கொண்டு வந்திருக்கா? இது நானும் அக்காவும் உங்களுக்காக ஒன்னா சேர்ந்து செஞ்சது. 2 பேருமே சேர்ந்து செஞ்சிருக்கோம்ப்பா. ஆமாப்பா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்காக ரொம்ப ஆசையா பண்ணி கொண்டு வந்தோம். சரி, இது அம்மாக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம்ல, அதை விட்டுட்டு அம்மாக்கு ஏன் கொடுக்கல? இருங்க, நான் உங்க அம்மாவை கூப்பிடுறேன். நாங்க 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுறோம். அப்பா, அம்மாவை கூப்பிடாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மெயினான சர்ப்ரைஸே காத்துட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? ஆஹா, அருமையா இருக்கு. எப்படி செஞ்சீங்கம்மா இதை? இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததே அம்மா தான்ப்பா. நாங்கள் ஜஸ்ட் உள்ள வச்சு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம், அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கல்ல அம்மா. ஆமாண்டா, நிஜமாவே அம்மாக்குள்ள நிறைய திறமை இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கிற பொருளை வச்சு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சமைக்கிறாங்க பாரு. வீட்லேயும் வேலையை பார்த்தாங்க, நீங்கள் அடம் பண்ணீங்கன்னு உங்கள் 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆமாப்பா, எங்கள் கடைக்கு எல்லாரும் வந்தாங்க. வந்தவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. இதை தான் நாங்கள் உங்களுக்காகவும் அம்மாக்காகவும் எடுத்து வச்சு கொண்டு வந்தோம், தெரியுமா? ரொம்ப சூப்பர். அப்புறம் எங்க அம்மாவுக்கு கொடுக்கல? நீங்க என்னதான் அம்மா செஞ்சிருந்தாலும் நீங்க எடுத்து வச்சு கொடுக்கும்போது அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்கல்ல, ஏன் அம்மாவுக்கு கொடுக்கல? அம்மாக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். சர்ப்ரைஸா? என்னது அது? முதல்ல இந்த பானிபூரியை கொண்டு போய் நான் அம்மா கொடுத்துட்டு வரேன். அரை டேஸ்டிங் எங்கிட்ட கொடுத்துட்டு மொத்த தட்டையும் எடுத்துட்டு அம்மா கிட்ட போயிட்டா சிருஷ்டி. விடுங்கப்பா, பானிபூரியெல்லாம் ஒரு மேட்டரா? நான் உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு தரேன். கொடுத்தாச்சா செல்லம் அம்மாக்கு? என்னதான் அம்மா உள்ள போன்னு சொன்னாலும் அம்மா மேல இருக்க பாசத்தை பாரு. உங்க மாதிரி பாசம் தான். சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன சர்ப்ரைஸ் அது சொல்லு. ஆஷாவா, நம்ம 2 பேரும் போய் எடுத்துட்டு வர போறீங்களா? அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸா? எங்கப்பா வந்து இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல அவங்க அம்மாவை கூப்பிடாதீங்கன்னாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்புறம் பானிபூரி அவங்களே கொண்டு போய் கொடுத்தாங்க. என்கிட்ட டேஸ்டிங் கொடுத்ததையும் புரிஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தா சஸ்பென்ஸு சர்ப்ரைஸுன்னு எனக்கே இங்கே தனியாக நிற்க வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் எங்கே போகிறாங்கன்னே தெரியல. வந்தாதான் தெரியும். சூப்பர்டா சொல்லுங்களா. வாங்குறதுக்கு உங்களுக்கு எங்கே காசு எப்படி கிடைச்சது? அப்பா, அதான் பானிபூரி சேல் பண்ணோம்ல, அதில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்ச காசை வச்சு அம்மாவுக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம்ப்பா. ஆனால் நாங்கள் மொத்தத்தையும் செலவு பண்ணல, அம்மா கிட்ட கொடுத்துடலான்னு தோணுச்சு. ஆனால் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையாக இருந்தது. அதான் வரும்போதே ஒரு கேக் ஆர்டர் பண்ணி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஆமாப்பா, அழகாக இருக்குல்ல? அம்மா அழகாக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தோணுச்சு, அதான். சூப்பர்டா தங்கங்களா, நல்ல ஐடியா. அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. கூப்பிடுங்க. அம்மா அம்மா, என்னம்மா உங்க சர்ப்ரைஸ்? என்னது கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்காகவா வாங்குனீங்க? அம்மா உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாஷா, நான் எவ்வளோ ஆசையாக கேட்குறேன். இப்போ கூட வாழைத்தனத்தை பாரு. என்னால் நம்பவே முடியல. எனக்காகவா சொல்லுங்களா? பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம்மா, நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்த்தியாக ஹெல்ப் பண்ணீங்க தெரியுமா? நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்கன்னு நாங்கள் அங்கேருந்து பானிபூரி சேல் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க. நாங்கள் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கே எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் நாள் பூரா எங்களுக்காக உழைக்கிறீங்க. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரீங்க. இதில் நாங்கள் வேறு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சண்டை. ஆனாலும் நீங்கள் செஞ்சு தரீங்கம்மா. கஷ்டம் இல்லை சிருஷ்டி, என்னோட சந்தோஷம். உங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்குள்ள தான் நான் இருக்கேன். நீங்கள் அப்படி கேட்டால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆமாம்மா, நீங்கள் எப்போவுமே சூப்பர் மாம் தான். அதுதான் உங்களுக்காக. சரி வாங்க வாங்க, சீக்கிரம் கேக் கட் பண்ணிடுங்க. நீங்களும் வாங்க. நீங்களும் அம்மாவும் சேர்ந்து கட் பண்ண. சீக்கிரமாக கட் பண்ணி கேக்கை கொடுங்க.
வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஆசையை பாரு. எனக்கு வாங்க கேக்கு தானே, அப்புறம் எதுக்கு நீ ஷேருக்கு வர கூட கேட்க? அம்மா எனக்கும் வேணும். அம்மா சொல்றாங்கம்மா, உங்க அம்மா உங்களை விட்டு சாப்பிடுவாங்க. சரி இருங்க வந்துட்டேன்.